உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா மாத பலன்கள். மாத பலன்கள் வரிசையில் செப்டம்பர் மாத பலன் ரிஷப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், இதை பத்தி தான் இந்த வீடியோல நாம பேச போறோம். இந்த செப்டம்பர் மாதத்தில் கிரக அடைவுகள். உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு. அது போக செப்டம்பர் 14ஆம் தேதி சிம்மத்துக்கு சுக்கிர பகவான் வர்றாங்க. அது போக செப்டம்பர் 14ஆம் தேதி புதன் பகவான் சிம்மத்திலிருந்து கன்னிக்கு போறாங்க. அங்க புதன் ஆட்சி உச்சம். செப்டம்பர் 13ஆம் தேதி செவ்வாய் பகவான் கன்னியிலிருந்து துலாமுக்கு வர்றாங்க. செப்டம்பர் 17ஆம் தேதி சிம்மத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் கன்னி வீட்டுக்கு வர்றாங்க. அது போக ரிஷபராசிக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான், அது போக 10ஆம் இடத்துல ராகு பகவான். இதுதான் இந்த மாத கிரக அடைவுகள். அப்ப ரிஷப ராசிக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்து அதிபதியும் 5ஆம் இடத்து அதிபதியுமான புதன் பகவான் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்தில் ஆட்சி உச்சமாக இருக்கிறார். ரிஷபராசிக்காரங்களே, உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு பிளஸ் பாயிண்ட். அப்ப அந்த புதன் அப்படிங்கிறது ஒரு கெட்டிக்காரத்தனம். நம்மளுடைய முயற்சிகள், நம்மளுடைய பதவி, நம்மளுடைய கௌரவம், நம்மளுடைய அந்தஸ்து, நம்ம விரும்பிய இடத்துக்கு வரக்கூடிய ஒரு சக்தி, நாம நினைத்தது கண்டிப்பா இந்த பீரியட்ல நடக்கும். நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாலும் அந்த கஷ்டத்தில் இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு தருணம். அப்ப நம்மளுடைய சொந்த பந்தம், நம்மளுடைய அண்ணன் தம்பிக, நம்மளுடைய அக்கா தங்கச்சிக, நம்மளுடைய அப்பா அம்மா, நம்ம அவங்களே எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்கிறோம். செஞ்சு நம்மளை பாத்தீங்கன்னா இப்படி அனாமத்தா விட்டுட்டாங்களே, நம்ம செஞ்சவங்களே கொஞ்சம் கூட கண்டுக்கலையே, இது எல்லாமே புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு டைம். அவங்களுக்கு முன்னாண்ட நம்ம வாழ்ந்து காட்டணும். அப்படியே வாழ்ந்தாலும் அவங்களுக்கும் நீங்க நல்லதான் செய்வீங்க. அந்த அளவுக்கு புதன் பகவான் ஆப்பட்டது உங்களுக்கு ஆட்சி பிளஸ் உச்சமாக இருக்கிறார். 2வது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு சூரிய பகவான். அப்ப அந்த சூரிய பகவான் ஆப்பட்டது 4ஆம் இடத்து அதிபதி. அப்ப அந்த 4ஆம் இடத்து அதிபதி கேதுவின் பிடியிலிருந்து செப்டம்பர் 17ஆம் தேதி கன்னிக்கு வந்துடுறார். கேதுவின் பிடியிலிருந்து தப்பிச்சு கன்னிக்கு வந்துடுறாரு. அப்ப அங்க புதனும் சூரியனும் இணையறாங்க. அப்படி இணையும் போது புதாதித்ய யோகம் இங்க 5ஆம் இடத்துல. அப்ப அந்த 5ஆம் இடத்துல புதாதித்ய யோகம் நடக்கும்போது ரிஷபராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இந்த புதாதித்ய யோகத்தால் உங்க மக்களுக்கு படிப்பு நல்லா வரும். காலேஜ், ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்திருக்காங்க, அங்க ஒரு எக்ஸாம், இந்த மாதிரி விஷயத்துல அவங்க சக்சஸ் பண்ணுவாங்க. அதே சமயத்துல மக்களால் பெருமைப்படக்கூடிய ஒரு தருணம். அப்ப மக்களுக்கு வேலை கிடைக்கல, என்னுடைய மகன் நல்லா படிக்கல, என் மகன் வெளிநாடு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது, இன்னைக்கு வரைக்கும் எதுவுமே அமையல, அது எல்லாமே இப்போ உங்களுக்கு நல்லபடியாக அமையும். அப்ப மக்கள் மேல நீங்க வச்சிருக்கக்கூடிய பிரார்த்தனை, மக்கள் படிக்கணும், அவங்களுக்கு கல்யாணம் ஆகணும், அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு நீங்க எது நினைத்திருந்தாலும் அது இந்த பீரியட்ல கண்டிப்பாக சக்சஸ் ஆகும். இது உண்மை. 2வது பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான். அப்ப அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது உங்களுக்கு
12க்குரிய கிரகம் பிளஸ் 6ஆம் இடத்துக்குரிய கிரகம். அப்ப அந்த 12 பிளஸ் 7க்குரிய கிரகம், அந்த 12 7க்குரிய கிரகம் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறார். அப்ப 6ஆம் இடத்துல இருந்தா உங்களுக்கு விரயம், நஷ்டம், எதிர்ப்பு, போட்டி, பொறாமைகள் இது வரணும் இல்லையா? கண்டிப்பா அது நடக்காது. ஏன் நடக்காது அப்படின்னா, அதே குரு பகவான் துலாம் ராசியை பார்க்கிறாரு. அந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானையும் பார்க்கிறார். அப்போ உங்க ராசிக்கு 11ஆம் இடத்து அதிபதியும் 7ஆம் இடத்து அதிபதியும் இப்ப இந்த குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக நீங்க நல்லா இருப்பீங்க. சுப விரயங்கள் உண்டாகும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா செவ்வாய் அப்படிங்கிறதுனால ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். ஒரு வேலை வாய்ப்புகள், மிலிட்டரி சம்பந்தப்பட்டது, ராணுவம் சம்பந்தப்பட்டது, ஒரு யூனிஃபார்ம் போட்ட தொழில், இதுலயுமே கண்டிப்பா நல்லது நடக்கும். இது போக பாத்தீங்கன்னா சனி பகவான் 11க்குரிய கிரகம். அந்த 11ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு வேலை, தொழில், பிசினஸ், முன்னேற்றம், பணம் இது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இருக்கிறாரு. இந்த பக்கம் 2ஆம் இடத்துல குரு பகவான், அவரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொருள் சேர்க்கை, காசு பணம் சேர்க்கை, நகை அடகு வச்சிருந்தாலும் அதை திருப்பக்கூடிய வாய்ப்பு இதெல்லாமே கொடுக்கிறாரு. அப்போ குருனாலையும் பிரச்சனை இல்லை, சனினாலையும் பிரச்சனை இல்லை. ஆனா உங்களுக்கு பிரச்சனை எங்க வருது அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான், லக்னநாதனும் சுக்கிர பகவான் தான். அந்த சுக்கிர பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேதுவோடு கன்ஜக்ஷன் ஆகிறார். இந்த சுக்கிரன் தான் ஒரு பெண் அவங்களுடைய ஆசைகள், அவங்களுடைய வாழ்க்கை, லக்ஸரி வாழ்க்கை, அவங்களுடைய குடும்பம், குழந்தை குட்டி, அவங்களுடைய எதிர்காலத்தை பற்றிய ஒரு திருப்தியான சிந்தனைகள், இது எல்லாமே சுக்கிரனுடைய அனுகிரகம். அந்த சுக்கிரன் மட்டும் ஒருத்தருடைய ஜாதகத்துல நல்லா அமையலினா உறவுகள் இல்லை, சொந்த பந்தங்கள் இல்லை, லக்ஸரி வாழ்க்கை இல்லை, குடும்பம் இல்லை. அதே சுக்கிர பகவான் ஆப்பட்டது இப்ப யாரு கூட சேர்ந்திருக்கிறாரு? கேது கூட. அப்ப அந்த கேது அப்படின்னா தலை இல்லாத முண்டம்தான் கேது. இப்ப தலை இருக்கும்போது வாயின்னா பேச தெரியும், நாக்குன்னா சுவைக்க தெரியும், காதுன்னா கேட்க தெரியும், மூக்குன்னா அந்த நுகரவு தெரியும். இது மாதிரி அந்த எல்லா புலன்களையும் அடக்கியதான் தலை. அதே இல்லை. அப்ப பாத்தீங்கன்னா இந்த கேது பகவானுக்கு பாத்தீங்கன்னா நல்லது கெட்டது எதுவும் தெரியாது. அப்ப பாத்தீங்கன்னா இது இந்த எண்டு கிரகம். அப்ப பாத்தீங்கன்னா எதையுமே பெருசா எடுத்துக்காது. ஞானம். அப்போ ஒருத்தர் பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போக சொல்றது, எல்லாத்தையுமே இழந்த நிலை, இந்த மாதிரி சூழ்நிலையை காட்டுறது அந்த கேது. அந்த கேதுவோடு சுக்கிரன் இணைஞ்சிருக்கிறார். அப்ப அந்த சுக்கிரன் இணைஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த கேதுவோடு இணைந்த சுக்கிரனால் 14ஆம் தேதி செப்டம்பர் 14ஆம் தேதி சுக்கிர பகவான் கேதுவோடு இணையறாங்க. இந்த 14ஆம் தேதிக்கு முன்னாண்ட எந்த நல்லது வேணா நீங்க செஞ்சுக்கலாம். இந்த 14ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு மாச காலத்துக்கு இந்த கேதுவும் சுக்கிரனுடைய இணைவு. அப்போ தொழில்ல இது இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ஏதாவது தொழில்ல ஒரு வேலையில மாத்தி செய்யணும் அப்படிங்கிற எந்த முடிவு எடுக்க வேண்டாம். எந்த விதமான புதுசா நாம் ஏதாவது ஒரு துவங்குறோம், ஒரு நல்லது செய்யறோம் அப்படின்னா கொஞ்சம் யோசனை பண்ணி உங்களுடைய ஜாதகத்துல, ஜென்ம ஜாதகத்துல சுக்கிரன் நல்லா இருந்து, இப்ப உங்களுக்கு டைம் நல்லா இருக்குது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல அப்படின்னா நீங்க எதுவா இருந்தாலும் செய்யலாம். அப்படி அல்லாமல்
இந்த சுக்கிரன் கேதுவோடு இணையக்கூடிய காலகட்டத்துல இந்த கேது சுக்கிரனை போட்டு அமுத்திட்டு இருக்குது. அப்ப இதனால கண்டிப்பாக இந்த சுக்கிரன் அப்படிங்கிறது ஒரு பெண். அப்ப அந்த பெண் பார்க்க போனாலும் சரி ஒரு நல்ல வாழ்க்கை அமைவதற்கு கொஞ்சம் கஷ்டம். அதுபோக அந்த பெண் கிரகமாகப்பட்டது இப்ப கேதுவோடு இருக்கிறதுனால அந்த பெண்ணுக்கு அந்த சுற்றுப்புறமோ கணவருடைய சொந்த பந்தமோ இல்லை தன்னுடைய சொந்த பந்தமோ இல்லை தன்னுடைய மக்களோ இவர்களால் மனஸ்தாபங்கள் தான் வரும். இவங்களை வேல்யூ பண்ண மாட்டாங்க. இவங்க யாருக்கு எந்த நல்லது செஞ்சாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் யாரும் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. அப்ப அவங்க நம்மள நல்லவங்கன்னு நினைக்கல, நம்ம இவ்வளவு செஞ்சும் அவங்க பாத்தீங்கன்னா நம்மளை பெருசா எடுத்துக்கல அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகும். இப்ப அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ அதை ஜட்ஜ் பண்ண வேண்டாம். இந்த பீரியட்ல யாரை பத்தியுமே நீங்க யோசனை பண்ணாமல் இந்த கேதுவோடு சுக்கிரன் சம்பந்தப்பட்டதுனால நீங்க ஒரு கோயிலுக்கு போங்க, இல்லைன்னா ஒரு மெடிடேஷன் பண்ணுங்க, இது மாதிரி பாத்தீங்கன்னா தியானம் பண்ணுங்க. இப்படி போய்க்கிறதா உங்களுக்கு நல்ல விஷயங்கள். டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த ஒரு மாசம் அப்படிங்கிறது கொஞ்சம் எதையுமே யோசனை பண்ணி செய்யுங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த புதன் ஆட்சி உச்சமாக இருப்பது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். கவலைப்பட வேண்டாம். அது போக 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு குரு பார்வையோடு இருக்கிறாங்க. அதனால அதற்கும் கவலைப்பட வேண்டாம். 10ஆம் இடத்துல ஒரு பாவியாவது இருக்கும்னு சொல்லுவாங்க, அந்த பாவி இருக்கிறாங்க. 10ஆம் இடத்தை அந்த குருவும் பார்க்கறாங்க. இதனால நீங்க எந்த ரூபத்தையும் எந்த கஷ்டத்தையும் நினைச்சு நீங்க வேதனைப்பட வேண்டாம். உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த பீரியட்ல மனசு வலிக்கும், டென்ஷன் ஆகும். அது போக பாத்தீங்கன்னா இந்த ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த ரத்தம் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகளும் கண்டிப்பா வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் அந்த குரு பகவான் செவ்வாயை பார்த்ததுனால அது வந்தாலும் பெருசா எதுவும் பாதிக்காது. இந்த பீரியட்ல நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா நீங்க பெருமாளையே கும்பிட்டு வாங்க. அந்த பெருமாளுடைய அனுகிரகம் உங்களுக்கு உங்க மனசுல இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே பிரார்த்தனை பண்ணுங்க. எந்த கஷ்டம் வந்தாலும் கண்டிப்பாக பனி போல் நீங்கும். உங்களுடைய மனக்கவலைகள் கண்டிப்பாக தீரும். உங்களுடைய குலதெய்வத்தையுமே நீங்க வழிபாடு பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் தீங்கும். எந்த ரூபத்திலுமே நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்தி என்ன அப்படிங்கிறது மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா இன்னுமே கஷ்டம் தீரல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த கஷ்டம் தீரல அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்துலதான் ஏதோ பிரச்சனை இருக்குது. அப்ப நடக்கக்கூடிய தசா புத்திகள் நம்மளுக்கு எந்த ரூபத்துல பலன் கொடுக்குது அப்படிங்கிறத உங்க ஜாதகம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. விருப்பம் உள்ளவங்க ஜாதகம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.